என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சொல்லுங்க. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர். மறுபடியுமா? என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அல்லேலூயா. பிரைஸ் சொல்லலாம். யாவரும் வேதத்தை திருப்பிக்குவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வாசிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. நான் சொன்ன பிறகு வாசிங்க. எடுத்து வச்சுக்கிறேங்க. நான் சொன்ன பிறகு வாசிங்க. வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்படி கேள்வி கேட்க பிரியப்படுறேன். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் உண்மையாக பதில் சொல்லணும். எல்லாரும் சொல்லணும், சபை சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறது அவசியமா? இப்படியா? ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா? வேதத்தை வாசிக்க வேண்டியது அவசியமா? ஊழியம் செய்ய வேண்டியது அவசியமா? மாசத்துல நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பங்கை வர கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமா? இல்லை, எவ்வளோ கஷ்டம் நமக்கு இருக்குல்ல. அந்த பைசா கடவுள்னு கொடுக்குற பைசா இருந்ததுன்னா ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு தீரும். அதை கொடுக்கணுமா? கொடுக்கணுமா? அதிகாலமே எழும்பி என்னைய தேடுன்றாரு. அப்படியெல்லாம் செய்யணுமா? முழங்கால் படிக்கிட்டு என்கிட்ட பேசுன்றாரு. அவசியமா? ஏன் உட்காந்து பேசக்கூடாதா? ஏன் பத்துக்கிட்டு பேசக்கூடாதா? என் உடம்புக்கு என்னால் முடியல, என் சரீரம் ரொம்ப வீக்காக இருக்கு, என்ன என் உடம்பு தூங்க சொல்லுது, இந்த நேரம் எலும்பி ஊழியத்துக்கு போகணுமே, அது அவசியமா? எனக்குள்ள எப்படி தோணுச்சு, ஏங்க அவசியமா அப்படின்னு எனக்குள்ள பல நாள் இந்த கேள்வி இருந்துச்சு. நான் உங்களை சிந்திக்கும் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏங்க நான் செய்யணும் இதெல்லாம்? பதில் இருக்காங்க உங்ககிட்ட? ஏங்க கஷ்டப்பட்டு நீங்கள் ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க, அந்த 10,000 சம்பளத்துலேருந்து ஒரு 1000 எடுத்து எதுக்குங்க கொடுக்கணும்? நீங்கள் என்னத்துக்குங்க நீங்கள் செய்யணும் இதெல்லாம்? காலையில் எழும்பி எதுக்குங்க இப்படி வரணும் நீங்கள்? இல்லை, எனக்கு தான் என்ன பாடு, நான் இப்படி வந்து உட்காந்து காலைல போம்பான்னு கத்திக்கிட்டு இருக்கணும். நானும் ஜாலியாக என்ன பண்ணலாம், இன்னைக்கு லீவ் விட்டு என்ன பண்ணலாம், எங்கேயா போய் டூர் அடிச்சுட்டு வரலாம்ல. என்னங்க அவசியம்? இதுக்கு பதில் நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷனால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, மனுஷனால் இது கூடாதது. பாருங்க, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் மனுஷனால செய்ய முடியாததுன்னு ஏதா இருக்கா? பேசுங்க. மனுஷனால செய்ய முடியாத காரியம் ஏதா இருக்குதா இந்த உலகத்துல? இப்ப இருக்கிற சூழ்நிலை இல்ல, மனுஷன் ஞானம் ரொம்ப பெருகி போச்சுல. மிஷினு எவ்வளோ வெரைட்டியான மிஷினு. அவன் மூளையில் நினைக்கிறது மிஷின் என்ன பண்ணுது, எப்படி கண்டுபிடிச்சிக்கிறாங்க பாருங்க. இதோ நீங்க பாக்குற இந்த லைட்டு இல்லை, இந்த ஃபேனு இல்லை, ஒரு நேரம் ஃபேனை ஏஞ்சி போய் சுவிட்ச் போடணும். இப்போல்லாம் ஃபேன் உட்காந்தத்துல இருந்து இன்னொரு இதில் இதுவாயிடுச்சு, வாய்ஸ்லேயே என்ன பண்ணிக்குது, சுவிட்ச் ஆன் த ஃபேன் அப்படின்னு சொன்னாவே போதும், ஃபேன் என்ன பண்ணுது, சுவிட்ச் ஆன் த லைட்டுன்னு வாயில சொன்னாவே போதும், என்ன பண்ணுது, மனுஷன் ஞானம் பெருகுதா? அப்போ செய்ய முடியாததுன்னு எதா இருக்குதா இந்த உலகத்தில் அவனுக்கு? ஆனா வசனம் சொல்லுது, அவனால ஒரு காரியத்தை செய்ய முடியாது, அது தேவனால மாத்திரம்தான் செய்ய முடியும். அது என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? சொல்லுங்க, அது என்னது? யாருக்கா தெரியுமா ஆன்சரு? ரட்சிப்ப கர்த்தர் மாத்திரம் தான் தர முடியும். நித்திய ஜீவனை கர்த்தர் மாத்திரம் தான் தர முடியும். இதை எந்த மனுஷனும் தர முடியாது. அல்லேலூயா. அவன் எப்பேற்பட்ட பணக்கார
பணக்காரனா வேணா இருக்கலாம், எவ்வளோ வல்லமை படைத்தவனா வேணா இருக்கலாம், அவனால் என்ன பண்ண முடியாது, இன்னொரு மனிதனுக்கு ரட்சிப்பையும் கொடுக்க முடியாது, நித்திய ஜீவனையும் கொடுக்க முடியாது. ரட்சிப்பு எதுக்கு? ரட்சிப்பு எதுக்குன்னா உங்க பாவம் நிறைந்த இந்த ஆத்துமாவை சுத்திகரிக்கிறதுக்கு. அந்த ரட்சிப்பை எப்படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, நீங்க நல்லவனா இருந்தா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? நீ நல்லது செஞ்சிட்டீங்கன்னா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல ஓடி ஓடி நன்மை செஞ்சிட்டீங்கன்னா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப எப்படி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீங்க? ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா? ஏதாவது விளக்கம் எனக்கு சொல்றதுக்கு இருக்கா? எப்படி அந்த ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்வீங்க? இது எதை செஞ்சா இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளலாம், எதா இருக்குதா உங்ககிட்ட பதில் இருக்கா? இதுக்கு பதில் என்ன தெரியுமா? தேவனுடைய சுத்த கிருபை. ஆன்சர் அதுதான். ஒருவர் மேல தேவ கிருபை இருப்பதனால அவன் ரட்சிக்கப்படுறான். வேற எந்த ரீசனும் எங்க நம்மளோட நல்லவனா இருக்கான அந்த உலகத்துல? சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களை தான் கேட்டேன். நம்மளோட நல்லவனா இருக்கான அந்த உலகத்துல? எவனும் நல்லவன் கிடையாது. ஆனா நம்மளோட இருக்கானா இல்லையா? நன்மை செய்யறவன் இருக்கானா இல்லையா? ஓடி ஓடி நன்மை செய்யறவன் இருக்கானா? அப்ப அவனுக்கு கிடைக்காத ரட்சிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல. அப்ப அப்படின்னா என்ன சொல்லுங்க? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? உங்க மீது தேவ கிருபை இருக்குது. கர்த்தர் உங்க ஆத்மாவை குறிச்சு ஆசைப்பட்டிருக்கிறாரு. கர்த்தர் உங்க ஆத்மா மேல பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல இல்லையா சொல்லுங்க? நல்ல இல்லையா சொல்லுங்க? இப்படியா ரட்சிப்பு எதற்கு தேவை அப்படின்னா, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, என் ஆத்துமா பரலோக ராஜ்யத்தில் போய் இளைப்பாறுவதற்கு. அல்லேலூயா. இங்க யாராவது பரலோக ராஜ்யம் ஒன்று இல்லைன்னு ஏதாவது நம்புறவங்க இருக்கிறீங்களா? எல்லாரும் நம்புறீங்க. ஆனால் நம்பாத கூட்டம் நிறையா இருக்கு. நான் இப்படி சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன், நம்பாத கூட்டத்துக்கு சொல்லுங்க. கடவுளுடைய வார்த்தை கிரியை செய்யறதை பார்க்க முடியுதா? சுகம் உண்டாவதை பார்க்க முடியுதா? ஜெபம் பண்ணும்போது மிராக்கிள் நடக்கிறத பார்க்க முடியுதா? பார்க்க முடியல, உணர முடியுதுல. அப்ப அது உண்மைனா இது உண்மை. அல்லேலூயா. கர்த்தர் ஊடுருவி செயல்படுறது உண்மை அப்படின்னா, பரலோகம்னு ஒன்று இருக்கிறது உண்மை. நாம இந்த உலகத்துல மரணித்த பிறகு நம்ம ஆத்மா பரலோகத்துல போய் இளைப்பாற போறதுன்னு உண்மைதான். அது 100% உண்மை. அல்லேலூயா. இதுல ஒரு காலமும் நமக்கு சந்தேகம் வேண்டிய அவசியமே. அப்ப நமக்குள்ள ஒரு பயம் வேணும். கர்த்தருடைய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டவனா இருக்கணும். அல்லேலூயா. அப்படிதான் இங்க சம்பவம் என்ன அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துல இவர் ரட்சிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணி பிறகு இங்க ஒரு இளம் செல்வந்தன் தேவ சமூகத்தில் வரான். இயேசுவை பார்க்குறான். இயேசுவை நிறுத்தி இயேசு ஊழியம்லாம் முடிச்சுட்டு கிளம்புறார். அந்த சமயம் அவருடைய வழியை மறைச்சி இவன் ஒரு கேள்வியை கேட்குறான். 17ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். இப்ப என்ன பதில் கொடுக்கிறாரு? நான் ஆக்சுவலா ஒரு கேள்வி கேட்கிறான். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, நீங்க சொல்ற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். அதற்கு இயேசு பதில் கொடுக்கிறாரு, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டினா நீ எதை விரும்பி ஆகணும்? நீ எதை ஆசைப்பட்டாகணும்? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள நீ ஆசைப்பட்டாகணும். அவருடைய கண்களுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க நீ ஆசைப்பட்டாகணும். அப்பவும் அவன் ஒரு பதில் சொல்றான், அப்படியா? அப்படின்னா என்ன? கற்பனைகள்லாம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அந்த கற்பனைகள் என்னென்னு அப்பயும் பொறுமையா அவனுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறாரு. வாசிக்க தொடர்ந்து. அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிருங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான்.
அப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவன் பதில் கொடுக்குறான், இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு சின்ன வயசுலேயே இது எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், என்கிட்ட அப்போ என்ன இல்லை, நீங்கள் சொல்கிற எந்த குறையும். இயேசுனா மூளை இல்லாதவரா? இவன் கேட்ட உடனே இவர் என்ன பண்ணியிருக்கலாம், என்னங்க பண்ணியிருக்கலாம், இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது அவசியம் இருக்கா? இதெல்லாம் செய்யாத, இப்படி கற்பனைகளை பின்பற்று அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறத இயேசு அறிந்ததுனால தான் முதல்ல பொதுவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. என்ன பொதுவான அனௌன்ஸ்மெண்ட்? இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால அவன் மனசு என்ன பண்ணல, இல்லை வலிக்கல. இந்த அட்வைஸ்னால அவன் மனசு என்ன பண்ணல, வலிக்கல. ஆனால் இவனுக்குள்ள ஒரு குறை இருக்குன்னு இயேசுக்கு தெரிஞ்சதுனால தான் இவர் முதல்ல பொதுவான ஒரு வார்த்தை எடுத்து வைக்கிறார். எப்பவுமே நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொதுப்படையான ஆலோசனைகளை சொல்லும் பொழுது மனசுக்குள்ளே என்ன பண்ணாது, அப்படியே பூசி முழுகிற வார்த்தையை பேசும்போது, அப்படியே தடவி கொடுக்குற வார்த்தையில் பேசும்போது மனசு என்ன பண்ணாது, என்ன பண்ணாதுங்க, உணராது. ஆனால் குத்துற வார்த்தையை பேசும்போது இல்லை சொல்லுவேன், எங்கள் அப்பா சொல்லுவார் இந்த வார்த்தையை, மனுஷனா மனிதனுக்கு ஒரு சொல், மாட்டுக்கு ஒரு அடி, அது ரெண்டுக்குமே இல்லைன்னா நீ இந்த உலகத்தில் இன்னும் வார்த்தையே இல்லை. அப்ப அப்படின்னா என்ன சொல்ல வராரு, உனக்குள்ள ஒரு உணர்வு, அல்லேலூயா சத்தம்லே சொல்லுங்க. இன்னொரு வார்த்தை சொல்ல பிரியப்படுறேன், என்னைக்குமே தேவ ஜனங்கள் பாருங்க, இவங்க முதல்ல இவங்கிட்ட பேசும்போது இவர் பொதுப்படையாக பூசுற வார்த்தை இது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா நீ தெரிஞ்சுக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல ஃபர்ஸ்ட் அட்வைஸ் எப்படி கொடுக்குறாரு, நீயா முடிவு பண்ணுன்னு கொடுக்குறாரு. அப்போ கூட இவன் கொழுப்பு என்ன, என்கிட்ட இதெல்லாம் எதுவுமே நான் ரொம்ப உத்தமம் பண்ற மாதிரி சொல்றான். என்ன குறை இருக்கு? அடுத்த வசனம் அப்படி தொடர்ந்து வாசிங்களேன். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா இவனுக்கு என்ன பண்றது, இது என்ன பண்ண தெரியல, இவனுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு ரியலைஸ் பண்ண தெரியல. அப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா கேட்கறதுனால இப்ப இயேசு டைரக்டா குத்துறாரு. அடுத்த வசனம் இப்ப குத்துறாரு. என்ன குத்துறாரு? அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினாய், நீ கேட்டப்பார் ஒரு நித்திய ஜீவன், நீ கேட்டப்பார் ஒரு ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேணும்னா போய் உனக்கு உண்டானவைகளை விற்று, இருக்கிற எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு, தரித்திரர்களுக்கு கொடு. உண்மையா இவனுக்குள்ள ஒரு குறை இருக்கு, அதை மறக்கணும், அதை நான் விட்டுறணும்னு ஆசை இருந்ததுன்னா இந்த வார்த்தை வரும்போது என்ன பண்ணியிருப்பான்? அப்ப ஏதோ ஒரு குறை உள்ள இருந்ததுனால தான் இயேசு என்ன சொல்றாரு, இதையெல்லாம் நீ என்ன பண்ணு. இப்ப நீங்க சொல்லுங்க, இது என்ன மாதிரி குறை அவனுக்குள்ள இருந்திருக்கு? இந்த வசனத்தின் படி சொல்லுங்க, என்ன குறை அவனுக்குள்ள இருந்திருக்கு? பண ஆசை. வசனம் சொல்லுகிறது, பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதனால இயேசு இங்க இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு, உனக்குள்ள எது இருக்கு அதிகமா. ஆனா இவன் இயேசு கிட்ட இப்படி எல்லாம் கான்வர்சேஷன் வைக்கிறது எதுக்காக அப்படின்னா, இயேசுவை பின்பற்றணும்னு ஒரு ஆசை, இவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. ஆனால் அந்த ஆசையை விட எந்த ஆசை மேலோங்கி நிக்குது? இதை நீங்க எங்க கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அடுத்த வரியே போட்டிருப்பாங்க பாருங்க, வாசிங்க. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அடுத்தது, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால், மிகுந்த கோடிகளை வச்சிருக்கிறவன், பயங்கர கோடிகளுக்கு அதிபதியா இருந்தவன், இருக்கிறவன், ஆகையினால இவ்வளோ பணத்தை தூக்கிட்டு போய் இவர் மூலம் இல்லாம என்ன பண்ண சொல்றாரு? தரித்திரருக்கு கொடு என்றார். தரித்திரங்களுக்கு கொடுன்றாரு. இல்ல இதை நான் எப்படி செய்வேன்? ஆனா இவன் என்ன ஆசைப்பட்டு இயேசு கிட்ட பேச வரான்? நித்திய ஜீவன் வேணும், ரட்சிப்பு வேணும், நான் உங்களை பின்பற்றணும், இதுதான் அவன் ஆசை. சொல்லுங்க, இது ஆசைப்பட்டு தானே வரான்.
ஆனா இயேசு இவன் வாயில இருக்கிற இந்த ஆசை சொல்ல கவனிக்கல. இயேசு உள்ளத்துல இருக்கிற ஆசையை கவனிச்சிட்டாரு. உன் உள்ளத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்க கொடுக்குற தெரியுமா அப்படின்னு இப்ப கண்டுபிடிக்கிறார். அவனுடைய செயலை அவனை காமிச்சு கொடுத்துச்சு. எப்படி தெரியுமா? இதெல்லாம் சொன்ன உடனே இவனுக்குள்ள ஒரு பெரிய விசனம் அப்போதான் திங்க் பண்ணவே செய்கிறான். இவ்வளோ சொத்து பத்துக்களை நான் விற்கணுமா? இயேசு பின்பற்றதெல்லாம் அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். முதல்ல பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். துக்கம் அடைந்தவனாய் போயே விட்டான். ஐயா, இயேசுவை பின்பற்றணும்னு ஆசையா ஓடியாந்துட்டான். ஆனா தனக்குள்ளதை விட்டு, உனக்குள்ள இந்த குறை இருக்கு அதை விட்டு, அதை விட்டுட்டு என்னைய மாத்திரம் நேசிச்சு என் முன்னாடி வரதுனா வான்றாரு. இப்ப அவனுக்கு எது இடம் கொடுக்குது அதிகமா? எதுங்க அதிகமா அங்க இடம் பெற்றிருக்கு? பண ஆசை என்பது இயேசுவை பின்பற்றுகிறதை விட, இயேசுவை நேசிக்கிறதை விட பண ஆசை பெருசா இருக்கு. அல்லேலூயா. அது பெருசா இருந்ததுனால இயேசுவை பின்பற்றதை விட அது எனக்கு முக்கியம்னு போயிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. சத்தமல்லையா சொல்லுங்களேன். அப்ப மனிதனால் செய்யக்கூடாத ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, அந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்க வேண்டும்னு சொன்னா, அவருடைய மகா கிருபை நம் மீது என்றைக்கும் நிலைத்திருக்கணும்னு சொன்னா, அவரை நம் இருதயத்தின் ஸ்டேஜஸ்ல அவரை ஃபர்ஸ்ட் வைக்கணும். அல்லேலூயா. நம்ம இருதயத்துக்குள்ள அவருக்கான இடம் த ஃபர்ஸ்ட் இடமா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இவன் சொல்றான்ல, நாம பின்பற்றணும்னு வாயில இருக்கு, ஆனா மனசளவுல அந்த ஒரு கமிட்மெண்ட். நேசிக்கிறேன், உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே இயேசுவை. இது போய் தானே? அப்படியா? சரி 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 சரி, நீங்க சொன்னதுனால இந்த கேள்வி கேட்கறதுக்கு இப்ப தூண்டப்படுறேன். லவ்வர்ஸ் இருக்கிறாங்க, காலையில எழும்பின உடனே, இப்போ லவ்வர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த லவ்வர்ஸ் எல்லாம் நான் கவனிச்சிருக்கிறேன். வெரி ஃபர்ஸ்ட் ஏன்ச்ச உடனே என்ன சிந்தனை வரும்? ஏன்ச்சி ஏசப்பாட்டு ஜெபம் பண்ண சிந்தனை வரும். தூங்கி கண்ணு விழிக்குதோ இல்லையோ முதல்ல என்ன தேடும்? தொடங்க உடனே அவ என்ன மெசேஜ் அமைச்சிருக்கா, முதல்ல எட்டவனே அதை என்ன பண்ணிடணும், ரிப்ளை குத்தாதான் அடுத்தது. அன்னைக்கு மட்டும் அவன் காலையில் எழும்பி குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் அனுப்பல, ஐ லவ் யூ பான்னு மெசேஜ் அனுப்பல, அன்னைக்கு ஒரு சண்டை. அப்ப காலையில ஏஞ்சிக்கிறது, அதாவது காலையில் ஏஞ்சிக்கும் போது அப்ப என் சிந்தனை உனக்கு வரல, இப்படி ஒரு சண்டை போவோம். இதெல்லாம் காதலர்களுக்குள்ள வர. காலைல ஒரு தம்பி கேட்டான் என்கிட்ட, என்ன சண்டே எல்லாம் நல்லா எனக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக நல்லா இருக்குண்ணே, நல்லா ஜபம் பண்ணுறேன், இப்படியெல்லாம் ஒடியாந்துடுறேன், நல்ல ஜபத்தில் இருக்கேன். ஆனால் இந்த மண்டேன்னு ஒன்று வீக் டேஸ் வந்துச்சுன்னா காலைல என்னால் ஏஞ்சி ஜபம் பண்ணவே முடியலண்ணே, என்னால் பைபிள் வாசிக்கவே முடியலண்ணே அப்படின்னா. அப்போ இந்த விளக்கத்தை தான் கொடுத்தேன். இப்போ நீ லவ் பண்ணுற ஒரு பொண்ணை, இப்போ அந்த பொண்ணு உனக்கு காலையில் ஏஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு பேசணும்னு தோணுமா தோணாதான்? உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்க அந்த பொண்ணோ இல்லை பையனோ ஏந்திச்ச உடனே அந்த நபர்கிட்ட தோணும்ல, அப்போ உண்மையா நீ ஏசப்பாவை நேசி. அந்த அன்பை, அந்த லவ்வை யார் மேல காட்டு? அப்ப யாரும் உனக்கு வந்து என்ன பண்ண வேணாம், போய் பைபிள் வாசிப்பா, போய் ஜெபம் பண்ணுப்பா. இப்ப இயேசு மேல வச்சிருக்கிற அன்பு பெருசா இருந்துச்சுங்களா, இந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கோ இல்ல சபைக்கு வர்றதுக்கோ ஏதாவது சாக்கு பேசுவீங்களா? கால் வலி, மூட்டு வலி, கை வலி, இதெல்லாம் எனக்கு இருக்கு, அதனால என்னால் காலையில் ஏஞ்சிக்க முடியல, தலைவலி, தலை சுத்துது, பிபி ரைஸ் ஆகுது, சுகர் ஐயாவது, இது ஏதாவது ரீசனை சொல்லுவீங்களா? ஏங்க நீங்கள் நேசிக்கும் கணவன் ஒரு வார்த்தை கேட்ட உடனே உங்களால் முடியலன்னா என்ன பண்ண முடியுது? ஏஞ்சி செய்ய முடியுதுங்க. இந்த உலகத்தின் அன்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் காட்டுற அந்த அன்பு என்னைக்கு வேணா ஆகும்,
மாறிடும். நிலை குலைந்து போகும். ஏன்னா மனிதன் நிலையற்றவன், அவன் வாழ்க்கை புல்லுக்கு சமானமானது. ஆனா டிவைன் லவ்வர் ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த டிவைன் லவ்வர் மேல உங்க லவ் எவ்வளவு இருக்கு? அந்த லவ் எந்த இடத்துல நிக்குது? அதை தான் இயேசு இவனிடம் பரிசோதித்து பார்த்தார். இவன் உண்மையா வாயால வட சொல்றானா இல்ல உண்மையாவே என்னை நேசித்து வரானான்னு டெஸ்ட் பண்ணாரு. அல்லேலூயா. ஆனா அவன் என்ன ப்ரூவ் பண்ணா? அவன் என்னங்க ப்ரூவ் பண்ணா? நான் வாயால தான் வட சுடுவேன், கையில என்ன பண்ண மாட்டேன். நீங்க சொல்லுங்க, வாயால வட சுடுறது உங்களுக்கு பிடிக்குமா இல்ல செயல்ல காண்பிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? லவ் பண்றத இல்ல சும்மா பூசி மூசி அப்படி பேசுறது மட்டும் உங்களுக்கு பிடிக்குமா? செயல்ல காட்டினாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட இருந்து அன்பு அடுத்தது போவோம். ஆமாவா இல்லையா? அதே போலதாங்க அந்த டிவைன் லவ்வும் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. உங்ககிட்ட வேற எதையும் அவர் எதிர்பார்க்க. எத்தனை ராமன் சொல்றீங்க? உங்களுக்கு அவர் எதையும் எதிர்பார்த்து அப்படி ரட்சிப்பு அவர் கொடுக்கல. அவர் ஒன்றை மாத்திரம் எதிர்பார்த்து அவர் ரட்சிப்பு கொடுத்தாரு. என்ன தெரியுமா? நீங்க அவரை நம்பணும், நீங்க அவரை எல்லாத்த விட அதிகமாக அவரை நேசிக்கணும். வேற எதையும் எதிர்பார்த்து அவர் உங்களிடம் வந்து நிக்கல. அல்லேலூயா. சத்தமரல்லே சொல்லுவீங்களா? இன்னும் சத்தமரல்லே சொல்லுவீங்களா? தேவச்சனமே, நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேணும். பாருங்க, தாவீது இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சம்பவத்துல தாவீதுனுடைய வாழ்க்கையில அவன் சின்ன பையன், வயசு ரொம்ப கம்மி. ஆனா தேவனை ஒரு பெரிய அரக்கன், அவனை காட்டில மகா பெரியவன், பல மடங்கு பெரியவன், அவன் தேவனை தூஷிக்கிறான். உடனே சின்ன வயசு தாவீது, சைஸ் அளவுல ரொம்ப கம்மி, அவன் உடம்பு பலத்தவள ரொம்ப கம்மி. ஆனாலும் தேவனை பேசின உடனே அவனுக்குள்ள என்ன வருது? துடிச்சு எழும்புறான். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நேசிக்கிற இந்த ஆளுக்குள்ள ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க. அவங்க எவ்வளோ திட்டிக்குவாங்க, ஆனா இன்னொருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, பேசுறதுக்கு விட்டு அப்படியே நீயா நானான்னு பார்த்துருவாங்க. அதெல்லாம் ஒரு விதமான அன்புங்க. தாவீதுக்கு கர்த்தர் மேல அப்படிப்பட்டதான வைராக்கியமான அன்பு இருந்துச்சு. என்ன மாதிரி அன்பு இருந்துச்சு? வைராக்கியமான அன்பு. வார்த்தையை கவனிச்சுக்காங்க. என்ன மாதிரி அன்பு இருந்துச்சு? வைராக்கியமான அன்பு. அதனாலதான் அந்த அன்புக்கு முன்னால கோலியாத் பெருசா தெரியல. அல்லேலூயா. கோலியாத் பராக்கிரமசாலி, அவனோட எல்லா விதத்திலும் தகுதியானவன். இது எதுவுமே தாவீது கண்களுக்கு தெரியலங்க. அவனுக்குள்ள ஒரே ஒரு காரியம் இருந்துச்சு, யாரடா நிந்திச்சு பேசுற? நான் ஆராதிக்கும் கர்த்தரை நிந்திச்சு பேசுறியா? உன்னை சும்மா விட மாட்டேன், உன் தலையை கொய்து போடுவேன்னு சொல்றான். அல்லேலூயா. அந்த கட்ஸ், அந்த தைரியம் எதனால வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் மேல அவ்வளோ வைராக்கியமான அன்புங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, பிள்ளைகள் கவனிங்க. ஏசப்பா மேல உண்மையான அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் எழும்பி நீ போய் ஜெபம், நீ போய் வேதத்தை வாசி, நீ போய் அதை செய், கர்த்தருக்காக அதை செய் அப்படின்னு யாரும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யாரும் உன்னை பின்னாடி குத்த வேண்டிய அவசியம். தாவீதுக்கு யாருமே இல்லைம்மா. அப்படி காட்டுல ஓடி திரிஞ்ச ஆளு, ஆடு மேய்ச்சிருந்த ஆளு, யாரும் ஒருத்த வந்து பின்னாடி குத்தவே இல்லை. அவனாவே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவரோடு கூட பேசிக்கிட்டே இருந்தான். இதுக்கு என்ன பலன் நீ கேட்குறியா? சிம்பிளா சொல்லட்டுமா? சின்ன வயசுலேயே தாவீது ராஜாவாகிட்டார். நீ இந்த சின்ன வயசுலேயே உனக்கான உயர்ந்த அடக்கத்தில் நீ போய் உட்காரணும் அப்படின்னா, நீ தேவனை அன்கண்டிஷனலாக லவ் பண்ணி ஆகணும். நீ அன்கண்டிஷனலாக கர்த்தரை நீ லவ் பண்ண அப்படின்னா, உன் வயசெல்லாம் மேட்ரே கிடையாது. உன்னை எங்கே போய் நிப்பாட்டணுமோ அங்கே நிப்பாட்டி வச்சிருவார். ஏன்னா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியங்களை தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். கர்த்தர் தான் முதன்மை. கடவுளை தவிர்த்து எனக்கு வேறு பெருசே. நீ நேசிக்கிற நபரை சூஸ் பண்றது யார் எடுக்கிற முடிவு? நீங்க எடுக்கிற முடிவு. நான் அவரை நேசிக்கணுமா வேணாமான்னு யார் எடுக்க வேண்டிய முடிவு? நீங்க தான் எடுக்க வேண்டிய முடிவு. நான் அவ்வளோ வெறித்தனமா அவனை லவ் பண்ணணுமா அப்படின்னு யார் எடுக்க வேண்டிய முடிவு? நீங்க தாங்க எடுக்க வேண்டிய முடிவு. அல்லேலூயா. இதை இன்னொருத்தர் வந்து புஷ் பண்ணாலும் அது என்ன பண்ணாது, அந்த அன்பு நிலை பெறந்தேமா நிற்காது. இயேசு மேல உங்களுக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு அன்பு இருக்கணும். இன்னொருத்தர் வந்து புஷ் பண்ற அன்பு அது என்னைக்குமே நிலையில்லாதது. எத்தனை பேர் அப்படி அன்கண்டிஷனலா இயேசுவை லவ் பண்றீங்க? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுதா?
புரியலையோ? எத்தனை பேர் அப்படி ஏசப்பாவை அன்கண்டிஷனல் லவ் பண்றீங்க? கவனிங்க, இந்த மாதிரி ஒரு அன்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படி ஒரு லவ்வர்ஸ்குள்ள ஒரு அன்பு இருக்கிறதுல பாருங்களேன், ஒரு அந்யோன்யமான அன்பு, வெறித்தனமான அன்பு இல்லை. ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவனா அந்த பொண்ணு இல்லை அந்த பையனை சூசைடே பண்ணிக்கிறாங்க, அவ்வளோ அந்த எக்ஸ்டெண்டுக்கு போகிறாங்க. அந்த அன்பு, அந்த எமோஷனலை சொல்கிறதுக்காக நான் அதெல்லாம் விளக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த எமோஷ்னலி லவ் யார் மேலே இருக்கணும்? ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி என்ன தப்பு பண்ணுறோம் தெரியுமா? அந்த அன்பை கொண்டு போயிட்டு அவன் எட்டி மூஞ்சிலே மிதிப்பான். அந்த அன்பை அவன் அசால்ட்டாக உதாசீனப்படுத்துவான். உடனே நம்ம என்ன பண்றது? யார் என்னை கைவிட்டாலும், உன்னை யார் நம்ப சொன்னா? அவர் தான் தெளிவா சொல்றாருல்ல, அவர் தான் தெளிவா சொல்றாருல்ல, நீ நம்புற மனுஷன் உன்னை என்னைக்கு வேணாலும். இதை நான் தப்பா சொல்லி கொடுக்கல, ஏன்னா அவன் நிலை பரியந்தம் உன் கூட கடைசி வரைக்கும் வர முடியாது, அவன் நினைச்சாலும் முடியாது. அல்லேலூயா. நீ நன்மை செஞ்சினா அவன் நன்மை செய்வான். இது ஒரு கண்ணாடியின் பிரதிபலிப்பு. நீ எப்படி அவனுக்கு விளங்குறியோ அப்படிதான் அவனுக்கு விளங்குவான். அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தகப்பனுடைய அன்பு எப்படி தெரியுமா? தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் கெட்ட குமாரன் நல்ல குமாரனுடைய கதைகள். அந்த கதையில பாத்தீங்கன்னா கெட்ட குமாரன் என்ன செய்யறான்? அப்பா வேணாம், எனக்கு சொத்த மட்டும் நான் போய் எனக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் ஆண்டு மணி போறான். கவனிக்கிறீங்களா? ஆசைப்பட்டது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறான். எடுத்துட்டு போய் அவனால முடிஞ்ச மட்டும் என்னென்னலாம் பண்ணணும் எல்லாத்தையும். ஒரு நாள் வருது, அவன்கிட்ட இருந்த மொத்தத்தையும் என்ன செய்யறான்? என்னைக்குமே நமக்கெல்லாம் பாருங்க, இருக்கும் போது அருமை, எல்லாம் போன அப்புறம் தான் புத்தியே வரும். அவனுக்கும் வந்துச்சு புத்தி. அப்ப ஒரு நாள் என்ன செய்யறான்? ஓவர் பசியில, தாங்க முடியாத பசியில பன்றிக்கு தவிட போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்து இவனுக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசை? அதை போய் அதை பார்க்கறதுக்கு அவனுக்கு தோணாது. ஆனா அதை எடுத்து சாப்பிடும் பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, என் அப்பா வீட்டில் எங்க அப்பா கூட இருக்கிற வேலைக்காரங்க எவ்வளோ விசேஷமான சாப்பாடை சாப்பிட்றாங்க, அவர் புள்ள நான் இந்த பன்றி தின்ற தவிட சாப்பிட்றேன்னு அப்போதான் அவனுக்குள்ள உணர்வே வருது. அப்போ ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறான். சரி ரைட், தப்பு பண்ணிட்டோம், என் அப்பா கிட்ட நான் போறேன், அவர்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாவது என்ன பண்றேன், நான் இருந்துக்கிறேன், எப்படியாவது மன்னிப்பு கேட்டு இருந்துக்கிறேன் அப்படின்னு இவன் போறான். இது இவன் எண்ணம். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க, இது இவன் எண்ணம். பல நேரம் நம்ம எண்ணம் அப்படிதான் இருக்கும். ஆனா நாம ஆராதிக்கிற, நம்மளை நீ நேசிக்கும்படியா எதிர்பார்க்கிற தகப்பனுடைய அன்பு எப்படி தெரியுமா? இங்க அப்பா இருக்கிறார், அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறார், அவன் மனம் திரும்பி ஒடியாரான். அவன் தூரமா வரும்போது இவர் என்ன செய்யறாரு? இந்த அன்பு கொண்ட அப்பா என்ன செய்யறாரு? சொல்லுங்க, என்னங்க பண்ணாரு? அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு? என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறார் சொல்லுங்க. அந்த வார்த்தையை நான் கேட்கும்படி கேட்கிறேன். அந்த வார்த்தையை கேட்கும்படி கேட்கிறேன். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு? எப்ப வருவேன்னு விழிமேல விழி வைத்து காத்திருந்திருக்கிறார். அவன் தூரமா வரும்போது அவன் சிம்மாசனத்தை விட்டுட்டு எலும்பி ஓடி போய் கட்டி அணைச்சி அழுக்கு துணியெல்லாம் கிழிச்சு போட்டு நல்ல துணியை போட்டு தாங்கிட்ட இருக்கிற மோதிரத்தை கொடுத்து நல்ல ஷூவை ஸ்லிப்பரை மாட்டி அதே ஸ்தானத்துல போய் உட்கார வைக்கிறார். இதுதான் இயேசு நம்மீது காட்டுகிற அன்பு. நீ என் கையை உதறி விட்டாலும் நான் உன் கையை விட மாட்டேன். இந்த வார்த்தை அதுதாங்க, அதுதான் அவருடைய அன்பு. அதனால தான் சொல்றேன், அவர் மேல நீங்க காட்டுற அன்பு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா இருக்கணும். ஏன்னா அந்த அன்பு என்னைக்கும் தோற்று போவாது, என்னைக்கும் உங்களை ஏமாத்தாது. அல்லேலூயா. தகுதி இல்லாத நம்மள அவருடைய அன்பு தகுதிப்படுத்துகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இந்த இடத்துல உட்கார்றதுக்கு தகுதி இல்லாதவங்க கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். என்றைக்கும் மரித்து போயிருக்க வேண்டிய நம்மள கர்த்தர் இன்னைக்கும் நம் நாசியில சுவாசத்தை கொடுத்து சரீரத்தில் வேண்டிய நல்ல பலனை கொடுத்து கர்த்தர் இன்னைக்கு நிறுத்த வைத்திருக்கிறாரு. உண்மையாங்க, என்ன இவ்வளவா நினைச்சு வச்சிருக்கிறீங்களே, உண்மைங்க. நம்ம வெளியே ஒரு அடி காலை வச்சு நடந்து போறோம் அப்படின்னா அது சுத்த தேவனுடைய கிருபையின் அன்பு, அது சுத்த அன்புங்க.
அது சுத்த அன்பு. என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாணியம்பாடி பகுதியில் படியிலிருந்து ஜஸ்ட் இறங்கி இருக்கிறார், தடுக்கி விழுந்து இறந்துட்டார். தடுக்கி விழுந்து மண்டையில் அடிப்பட்டு இறந்துட்டார். எப்படி மரணம் வருது பாருங்க. எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, இந்த வாழ்க்கை உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ற வாழ்க்கை என்னைக்குமே நீங்க நினைக்கிற மாதிரி நிற்காது. அல்லேலூயா. இந்த நிலை இல்லாத உலகத்தில் நம்ம இருந்துக்கிட்டு எவ்வளோ பொறாமை, எவ்வளோ போட்டி, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வீண் போராட்டங்கள், எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ வெறுப்புகள், நீயா நான் போட்டிகள் பாருங்க எவ்வளோ இருக்கு. உன்னை சொல்லுகிறேன் பாருங்க, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற நாட்கள் ரொம்ப எப்படி இருக்குங்க, அது புல்லுக்கு சமானம். அது புல்லுக்கு சமானம். இன்னைக்கு செழிக்கும், நாளைக்கே அது பட்டு போவோம், அவ்வளோதான். வாழ்கிற நாட்களுக்குள்ள இயேசுவை வெளிப்படுத்தி வாழ்ந்துட்டு போயிடும். அல்லேலூயா. முதல்ல இயேசுவை நேசிச்சுட்டு போவோம், ரெண்டாவது இயேசு காண்பிக்கிற வழியில் ஓடி நடந்து செல்லுவோம். அல்லேலூயா. வேற என்னங்க உங்களால் செய்ய முடியும்? வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க? வேற ஏதாவது இருக்குதா சொல்லுங்க? வேற ஏதாவது இருக்குதா? இயேசு எதிர்பார்க்கறது ரெண்டே விஷயம். என்ன நீ நேசி, என்னை அன்கண்டிஷனலாக நேசி, என்கிட்ட எதிரியும் எதிர்பார்க்காம என்னை நேசி. ரெண்டாவது எனக்காய் ஏதாகிலும் செய். அல்லேலூயா. எனக்காய் ஊழியம் செய். நான் உன்னை எப்படி நேசித்து உனக்கானவர்களை செய்கிறேன்ல, அது போல் 4 பேரை நீ என்ன பண்ண, என்கிட்ட இருக்கிற அந்த நன்மையை அவங்களும் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய். இது ரெண்டே காரியம் தான் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. வேற ஏதாவது இருக்குங்களா அவருக்கு செய்கிறதுக்கு? சொல்லுங்க. வேற ஏதாவது விசேஷமாக ஏதாவது இருக்குதா அவருக்குன்னு செய்கிறதுக்கு? எனக்கு தெரிஞ்சவருக்கு இதை விட பெருசாக வேற எதுவும் இருக்க போகிறதே இல்லை. அவர் எதிர்பார்க்குற விஷயத்தை நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு, மனிதனை உருவாக்கிட்டு, அவர் ஆசையாக எதுக்கு வராரு? உங்ககிட்ட பேசுறதுக்கு. நீ அவர்கிட்ட பேசுவியான்னு எதிர்பார்த்துட்டு வராரு. நீ அவர் கூட உட்காந்துருப்பியான்னு எதிர்பார்த்துட்டு வராரு. உண்மையாக சொல்கிறாங்க, அவர் மேலே உங்களுக்குள்ள அன்பு இருந்துச்சு அப்படின்னா, தி வெரி ஃபர்ஸ்ட் பிளேஸான அன்பு இருந்துச்சு அப்படின்னா, யாரும் உங்களுக்கு வந்து நீ அதை பண்ணு இதை பண்ணு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. யாரும் உங்களுக்கு வந்து பின்னாடி உந்த வேண்டிய அவசியமே இல்லை. அம்மா ஊழியத்துக்கு போனீங்களா? ஐயா ஊழியத்துக்கு போனீங்களா? அப்பா இன்னைக்கு ஏதாவது ஜெபம் பண்ணியா? இன்னைக்கு எல்லாம் பைபிள் வாசியா? இப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு நீ ஒரு முடிவெடு. உண்மையா இயேசுவை நேசிக்கிறியா, இல்லை வாயில மாத்திரமே நேசிப்பேன்னு சொல்றியா? எதில் சொல்ல போறீங்க? எதுலங்க சொல்ல போறீங்க? இல்லை இதை எப்படி சொல்ல போறீங்க? உங்க இடம் இப்போ யாருக்கு இடம் கொடுக்க போறீங்க? யாருக்குங்க எங்க இடம் கொடுப்பீங்க? எந்த இடத்த கொடுக்க போறீங்க? எந்த இடத்த கொடுக்க போறீங்க? வார்த்தையில் சொல்ல போறீங்களா, இல்லை இதையும் உண்மையா சொல்றீங்களா? எந்த இடத்த கொடுக்க போறீங்க? ஏன் சொல்லுங்க, எந்த இடத்த கொடுக்க போறீங்க? முதலிடம். அவருக்கு முதலிடம். அவருக்கு முதலிடம் கொடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கிறீங்களேன், அவர் எதிர்பார்க்கிறத விட அதிகமாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் உடம்பு எவ்வளோ பலவீனப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் சரி, அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் என்றைக்குமே குறை வைக்க மாட்டீங்க. நல்ல இல்லையா சொல்லுங்களேன்? ஆமாம். நாங்களும் இப்படி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. டைமுக்கு வாங்க, டைமுக்கு உட்காருங்க, டைமுக்கு இப்படி இருங்க, சோமனுங்க அதிகமாக, வேத்த வாசிங்க அதிகமாக, போராடாதீங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க, இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கா? அல்லேலூயா. அதுதான் ரியல் கமிட்மெண்ட். அதுதான் நான் கடவுளுக்கு நான் ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்சதை நான் உங்களை லவ் பண்ணுறதை நான் இந்த வழியில் நான் காட்டுறேன். அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. ஏசப்பாவை லவ் பண்ணுறது நீங்கள் எந்தெந்த வழியெல்லாம் காட்டணுமோ அப்படிலாம் நீங்கள் காட்டுங்க. உங்கள் வெறித்தனத்தை அவர் மேலே காண்பீங்க, தப்பே இல்லை. அவர் அன்பு மேலே காண்பீங்க. ஏன்னா அவர் மேலே வைக்கிற அன்பு என்றைக்கும் ஏமாற்றப்படவே படாது. 100% எந்த டாக்குமெண்ட்டை காமிச்சாலும் நான் சைன் போட்டு எழுதி கொடுக்குறேன். அவர் மேலே நீங்கள் காட்டுற அன்பு என்னைக்கும் உங்களை ஏமாத்தாது, என்னைக்கும் உங்கள் மனசை சோர பண்ணாது, என்னைக்கும் உங்களை சோர்ந்து ஒரு மூலையில் தள்ளாது. அது என்னைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், என்னைக்கும் உங்களை உயர்த்திக்கிட்டே தான் இருக்கும், என்னைக்கும் உங்களை தாங்கிட்டே தான் இருக்கும், என்னைக்கும் உங்களை அரவணைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. கடவுள் மேலே வச்சிருக்கிற அன்பு அது முதலிடமாக இருக்கட்டும். அது முதலிடமாக இருக்கட்டும். அது முதலிடமாக இருக்கட்டும். நான் இது பிரசங்கமாக சொல்ல, யதார்த்தமாக நான் பேச ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவருமே என்னை முதல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க எல்லாம், வாலிப பிள்ளைங்க எல்லாம் இந்த ஒரு முடிவு எடுங்க. நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன். அப்பா அம்மாக்கெல்லாம் வேணாம். நான் நீ சொல்கிறேன் பாரு, அப்பா அம்மாக்காக நீ செஞ்ச அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நீ செய்ய மாட்டேன். உண்மையாக சொல்கிறேன். அப்பா அம்மாக்காக நீ செய்யாத. ஏன்னா நான் அந்த இடத்த தாண்டி வந்தவன். அப்பா அம்மாக்காக நான் செஞ்சேன் அப்படின்னா அவங்க இருக்கும்போது நடிப்பேன்.
அவங்க போயிட்டாங்கன்னா, அவங்க இல்லைன்னா, அப்படி வேண்டாம், அப்படி வேண்டாம். உண்மையாக அவரை நேசிச்ச அப்படின்னா யார் இருந்தாலும் சரி, யார் இல்லைனாலும் சரி, என் ஏசப்பாவுக்காக, என் ஏசப்பா மேலே வச்ச அன்புக்காக. அல்லேலூயா. பா நான் சொல்கிறேன் பாரு, இன்னைக்கு நீ இப்படி வாழ்கிற அப்படின்னா அது ஏசப்பா உனக்கு கொடுத்த வாழ்க்கை. இது நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி, நான் எப்பவுமே அப்படி தான் விசுவாசிப்பேன். நான் இன்னைக்கு இப்படி நிற்கிறேன்னா இது ஏசப்பா எனக்கு கொடுத்த வாழ்க்கை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவர் கொடுத்த அந்த இரக்கம். ஏன்னா என் நிலைமை நான் நினச்சி பார்ப்பேன். எப்பவுமே நாங்கள் வந்த நிலைமை எப்படி, இப்போ நான் எப்படி இருக்கிறேன், நான் அதை அப்பப்போ நினச்சி நான் அழுவேன். இதெல்லாம் ஏசப்பா எங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாக. இன்றைக்கி நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் பார், அவருடைய அன்பை நீ வேல்யூ பண்ண அப்படின்னா நீ நாளை பண்ண இப்படி உன் பிள்ளைக்கு சொல்லுவேன், கர்த்தர் உன்னை இப்படியா நடத்துவார். உனக்கு ஒரு சாட்சி எழும்பும், உன் உயர்வு காணும், உன் கண்ணதை பார்க்கும், உன் ஸ்தானத்தை கண்டு நீயே சந்தோஷப்படுவ. இது நடக்கும். இது என் வாழ்க்கையில் மட்டும் நடக்கணும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இது நடக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்குது. எப்படி நடக்கும்னா, நீ ஏசப்பா அவ்வளோவா நேசிச்சாகணும். நீ ஏசப்பா அவ்வளோவா நேசிச்சாகணும். அல்லேலூயா. நன்மைக்காக நான் இயேசுகிட்ட வந்தேன். அப்படி வந்தேன்னா அது போனது. எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு ஏசப்பா கிட்ட வந்தேன். அப்படி வந்தேன்னா அது ஆனது ஆகட்டும். இனிமேலாவது எப்படி வா அப்படின்னா, இயேசுக்காக நான் இயேசுகிட்ட வரேன். இயேசுக்காக நான் அவருடைய சமூகத்தில் வரேன். உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக அவருடைய சமூகத்தில் வரேன். அல்லேலூயா. சத்தமல்லே சொல்லுங்களேன். அவர்கிட்ட பேசுங்க தேவஜனமே. அவர் மேலே அன்பு வைங்க தேவஜனமே. அவர் மேலே இன்னும் அதிகமாக அன்பை காட்டுங்க. இன்னும் அதிகமாக அன்பை காட்டுங்க. இன்னும் உங்களால் முடிந்த மட்டும் அவர் மேலே அன்பை காட்டுங்க. எதையும் எதிர்பார்த்தில்ல, நீங்கள் மாத்திரம் எனக்கு போதுன்ற ஒரு அன்பை காண்பீங்க. அல்லேலூயா. நல்லல்லையே சொல்லுங்களேன். அவர் இப்படியெல்லாம் நேசிச்சாதான் எனக்கு நன்மை செய்வார் அப்படின்லாம் இல்லை. எனக்கு நீங்கள் இருந்தால் எனக்கு போதும். எனக்கு நன்மை வேண்டாம், எனக்கு சுகம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம். உங்கள் அன்பு, நீங்கள் உங்கள் பிரசனம் எனக்கு கூட இருந்தால் போதும். எத்தனை பேர் இப்படி சொல்ல ஆசைப்படுறீங்க? கை வச்சு சொல்கிறீங்களா, ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவும் வேணாப்பா. எனக்கு சொத்து பத்துகளோ இல்லை என் சரீரம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதோ நல்ல பணமோ, இதை விட எனக்கு இதெல்லாம் வேணாம். ஆனால் இதை விட அதிகமாக நீங்கள் தான் எனக்கு வேணும்ப்பா. நீங்கள் தான் எனக்கு வேணாப்பா. நான் உங்களை மாத்திரம் தான் தேடணும் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் மாத்திரம் தான் வேணாப்பா. உங்கள் அன்பு மாத்திரம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம் மாத்திரம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் போகிற இடங்கள்ல உங்கள் கைகளை மாத்திரம் தான் நான் பார்க்கணும். உங்கள் முகத்தை மாத்திரம் தான் நான் பார்க்கணும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். எத்தனை பேர் சொல்றீங்க ஐயம்மா? எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்றேன், பிசாசானவன் உங்களிடம் நெருங்க கூட முடியாது. அவனுடைய கரத்தின் வல்லமை உங்க பக்கம் கூட வந்து நிற்காது. ஏன்னா உங்களை சூழ்ந்திருக்கிறது யாரு? நீங்க நேசிக்கிற ராஜாதி ராஜா.